கேதார கௌரி விரதம் சிவபெருமானையும் அவரது தேவியான கௌரியையும் வணங்கி ஆன்மீக மற்றும் போதிக பலன்களை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் ஒரு புனிதமான விரதமாகும். இந்த விரதம் சைவ சமயத்தில் மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது சிவனின் அருளையும் கௌரி தேவியின் அருளையும் ஒருங்கே பெற உதவுகிறது. இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், மன அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வு ஆகியவற்றை வழங்குவதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த விரதம் திருமணமானவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் நல்லிணக்கத்தையும், திருமணமாகாதவர்களுக்கு நல்ல துணையைப் பெறுவதற்கு உதவுவதாகவும் கருதப்படுகிறது. கேதார கௌரி விரதத்தின் தோற்றம் புராணங்களுடன் ஆழமாக பிணைந்துள்ளது. முக்கியமாக இது பிருங்கரிஷியின் கதையுடன் தொடர்புடையது. பிருங்கரிஷி ஒரு தீவிர சிவபக்தர். அவர் சிவனை மட்டுமே வணங்குவதில் ஆர்வம் கொண்டிருந்தார் மற்றும் கௌரியை வணங்குவதைத் தவிர்த்தார். இதனால் கோபமடைந்த கௌரி பிருங்கியின் உடலில் இருந்த சக்தியை அகற்றினார். இதனால் அவர் நிற்க முடியாமல் தளர்ந்தார். பிருங்கி சிவனிடம் முறையிட்டு உதவி கேட்டார். சிவன் அவருக்கு ஒரு மூன்றாவது காலாக ஒரு கோலை அளித்து தாங்கினார். இந்த நிகழ்வு சக்திக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது, ஏனெனில் இது அவரது முக்கியத்துவத்தை புறக்கணிப்பதாக இருந்தது. கௌரி சிவனுடன் தன்னை முழுமையாக இணைத்துக் கொள்ள முடிவு செய்தார். இதற்காக கௌரி கடுமையான தவமாக கேதார கௌரி விரதத்தை மேற்கொண்டார். இந்த 21 நாள் விரதத்தை பக்தியுடனும் கடுமையான விதிமுறைகளுடனும் கடைபிடித்தார். அவரது தவத்தால் மகிழ்ந்த சிவன் தனது உடலின் இடது பகுதியை கௌரிக்கு அளித்து அர்த்தநாரீஸ்வராக பாதி ஆண் பாதி பெண் உருவம் தோன்றினார். இந்த விரதத்தின் மூலம் சிவனும் சக்தியும் ஒரே உருவத்தில் இணைந்து பக்தர்களுக்கு அருள் புரிவதாக நம்பப்படுகிறது. புராணங்களின்படி விஷ்ணு, பிரம்மா மற்றும் இந்திரன் உள்ளிட்ட தெய்வங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து பலன்களைப் பெற்றதாக கூறப்படுகிறது. அர்த்தநாரீஸ்வர வடிவம் ஆண் பெண் சமநிலையை, சக்தி மற்றும் சிவனின் ஒருங்கிணைந்த ஆற்றலை மற்றும் பிரபஞ்சத்தின் ஒருமைத்தன்மையை குறிக்கிறது. இது ஆன்மீகத்தில் எந்தவொரு சக்தியும் மற்றொரு சக்தியின்றி முழுமையடையாது என்பதை உணர்த்துகிறது. இந்த உருவம் சைவ சமயத்தில் மிக உயர்ந்த தத்துவ கருத்தாக கருதப்படுகிறது. தீபாவளியுடன் இணைந்து கொண்டாடப்படும் இந்த விரதம் ஆன்மீகத்தையும் பண்டிகை மகிழ்ச்சியையும் ஒருங்கே இணைக்கிறது. கௌரி தேவியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் அனைத்து விதமான நன்மைகளும் மிகுந்து சிறக்கட்டும். ஆன்மீக பலனையும் மனதளவில் அமைதியையும் நிறைந்திருக்கட்டும். கௌரி தேவியின் ஆசியோடு கேதார கௌரி விரதம் இனிதாக நிறைவேறட்டும்.